எல்லாருக்கும் வணக்கம். டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் இதே மேடையில் இருமுகன் ஆடியோ லான்ச்சில் உங்களை பார்த்ததில்ல. முதல்ல கடவுளுக்கு நன்றி. ரெண்டாவதாக 2000 ஆர்டி ராஜசேகர் பேசும்போது தான் எனக்கு சில விஷயங்கள் வந்தது. ஸோ உங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ஆசைப்பட்றேன். 2000 ஆண்டில் ஒரு இயக்குனர் ஆர்டி ராஜசேகர் தான் என் ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டு வந்தார். அப்புறம் அவரோட சில கமர்ஷியல்ஸ் பண்ணோம், ஜிங்கிள்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டே நாங்கள் பண்ண படம் தான் மின்னலே. அந்த டைரக்டர் பேர் கௌதம் மேனன். 2005 இன்னொரு டைரக்டரோட ஆர்ட் ராஜசேகர் வந்தார். ரொம்ப நல்லா கதை பண்ணியிருக்காரு, பிரமாதமாக வருவார்னு நான் சொன்னேன். ஒரு படம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், இன்ஃபேக்ட் ஐ லவ் ஹிஸ் ஃபிலிம்ஸ் சொன்னேன். அப்புறம் அவரோடைய ஒரு படம் பண்ணோம், அதுதான் கஜினி. அவர் பேர் ஏஆர் முருகதாஸ். போன வருஷம் ஒரு டைரக்டர் கூப்பிட்டு வந்தார், அவர் தான் ஆனந்த் சங்கர். செஞ்ச படம் இருமுகன். ஸோ ஆர்டி ராஜசேகர் ஒரு பல பெரிய இயக்குநர்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கேமராமேன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அண்ட் ஐ ஷுட் தேங்க் பர்சனலி ஆர்டி ஆல்சோ. இந்த ஒரு நல்ல ஒரு டீம், நாங்கள் எங்களுடைய டீம் நல்ல படைப்புக்கு காரணமாக இருந்திருக்கார் அவர். ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம் நவ். அது மட்டும் இல்லை, இந்த இருமுகன் படத்தில் பிரமாதமான சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. அது நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ரீல்லையே உணர்வீங்க. ஸோ தேங்க்யூ ஆர்டி. சாமுராய் அந்த படம் தான் முதல் படம், மூங்கில் காடுகளே என்ற பாடல். அப்போ நான் சாங்ஸ் ஷூட்டுக்கு போகும்போது ஸ்க்ராட்ச் தான் போகும். பேசிக்காக சிங்கர்ஸ் பாடியிருப்பாங்க, ஒரு கொஞ்சம் அளவோட பின்னணி இருக்கும், அதில் தான் ஷூட் போவாங்க. ஷூட் பண்ணி வந்த அப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 100% கலவை கொடுக்கறது என்னுடைய பழக்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் அந்த 6 மாதம் 7 மாதம் அந்த பாட்டை என்கிட்ட உள்ளே விட்டு நான் அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருப்பேன். ஒரு 1000 வாட்டி கேட்பேன். ஸோ நிறைய விஷயம் இருக்கும், சேர்ப்பேன் இல்லாட்டி குறைப்பேன். இதுதான் என்னோட பழக்கம். ஆனால் அந்த சாமுராய் மூங்கில் காடுகளே பாடல் விஷுவலோட வரும்போது நான் நினச்சேன், இந்த சுமாரான பாடலுக்கு இவ்வளோ பிரமாதமாக விக்ரம் அவர்கள் இந்த தளத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. உண்மையான ஒரு சாதாரண ஒரு அமைதியான ஒரு பியூட்டிஃபுல்லான வைரமுத்து சாருடைய வரிகளில் பொய்டிக்கான ஒரு இசையா பெருசாக இருக்காது. ஸோ அப்புறம் இதுக்கு நான் என்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ஸ்பிரேஷனே பாலாஜியோடைய விஷயமும் விக்ரம் அவர்களுடைய பாடி லாங்குவேஜும் அந்த இயற்கை பற்றின ஒரு பிரமாதமான ஒரு பிரதிபலிப்பும் எனக்கு ஊன்றதெல்லாம் இருந்தது. அது எனக்கு பிடிச்ச பாடல்களில் ஒன்றா அமைய காரணமாக இருந்தது. ஸோ தேங்க் விக்ரம் ஃபார் தட். அண்ட் தொடர்ந்து நான் அன்னியன் வரைக்கும் பல படங்கள், பீமா வரைக்கும் பல படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. அண்ட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஒன்ஸ் அகெயின் ஜாயின் வித் ஹிம் ஃபார் திஸ் ஃபிலிம் இருமுகன். ஸோ தேங்க்யூ விக்ரம் ஃபார் தட். அண்ட் எஸ் தமிழ், இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு நல்ல தயாரிப்பாளர்கள் ரொம்ப 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 2 விஷயம் குறைபாடாக இருக்குது. ஹீரோயின்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க, 2வது ப்ரொடியூசர்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப வி வெல்கம் யூ தமிழ் அண்ட் வி ஆர் ஆல் ஹாப்பி. இவ்வளோ இன்னைக்கு பெரிய பட்ஜெட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்லை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இந்த படம் நல்ல கதையுள்ள படங்கள் நிறையா வந்திருக்கு, நேர்த்தியான படங்கள் வந்திருக்கு. பட் டெக்னிக்கலி சவுண்டான படம் பார்த்தீங்கன்னா இருமுகன் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ட் மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.